கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு ஃபோன் கொடுத்து விடுகிறது. உடனே ஒரு ஜியோவோ ஏதோ ஒன்று டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. வெளிநாடுகளில் இப்படி கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ, எல்லாம் வருது. அவன் எதை பார்க்குறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவோ அம்மாவோ அந்த சைடு வந்தாக்கா அதை அப்படியே கவுத்துடுறான், ஃபோனை அப்படியே இருக்கான். ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல காட்சி இல்லை? அவர் டாக்டர் லக்ஷ்மி பற்றி பார்த்த காட்சி மாதிரி, தாமரைக்குளம் காட்சி மாதிரி. அப்பா அம்மா மகன் மகள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டுறாதீங்க, அவங்கவுங்க ஃபோனில் யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்வது? கேட்டா அதையே பார்த்துட்டு இருக்கேடா, என்னடா செய்கிற நீ? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் டேட்டா அனலிட்டிக்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன், சேட் பாட் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? புரியுமா? அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமா, எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறான், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போ என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, நாம எவ்வளவு நேரம் ஃபோனை பார்க்கறோம்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன் கிட்ட என்ன நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுவன்னா அவன் கேட்பான். அவன் நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். சார் நீங்க ஸ்கிரீன் டைமை குறைச்சாதான் சார் அவன் குறைப்பான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வயசு பிள்ளை. அது தினம் பார்க்குது. அவங்க இல்லை இந்த குழந்தை பாப்பா மதிய ஒரு பாப்பா தினம் பார்க்குது. இரவு உணவுக்கு பிறகு ஒரு 8:30 அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. சில பேர் 12 மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிட்றான், சில பேர் ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிட்றான். அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி. அவங்கவுங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க, என்ன நேரம் வேணால் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 1/2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்து கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும். என்னங்க, உண்மையா இல்லையா? செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும்.